ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி, கடக லக்ன, புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2 கூடைய சூரியன் மாத முற்பகுதியில் 7ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் உகந்தது. மாதம் முற்பகுதி பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். 3-12 கூடிய புதன் மாத முதற்பகுதியில் 7ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் கடுமையாக முயற்சி செய்ய நினைத்த மதிப்பெண்கள் பெற முடியும். விரயங்களும் அலைச்சல்களும் வெளிநாடு சென்று படிப்பதற்காக செய்ய வேண்டி வரும். கடுமையான முயற்சி உங்களுக்கு நன்மை தரும். 4-11 கூடிய சுக்கிரன் மாத முதற்பகுதியில் 6ஆம் இடமான தனுசிலும் பிறகு 7ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி நன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்யும் மாத பிற்பகுதியே உகந்தது. காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு மனை வாகன யோகங்கள் மையும். தாயின் உடல்நிலையில் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-10 கூடிய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 7ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள், பின்னடைவுகள் நேராகும். நீங்கள் நினைத்தபடி தொழில் வியாபார உத்தியோக வகையில் இந்த மாதம் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளிடம் இருந்த சுணக்கங்கள் மாறி கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 6-9 கூடிய குரு 10ஆம் இடமான மேஷத்தில் இருந்து 2ஆம் இடமான சிம்மம், 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசை பார்வையிடுகிறார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வீடுமனை வாகனம் வாங்கலாம். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் ஏற்படும். 7-8 கூடிய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் இருந்து சஞ்சலங்கள், குடைச்சல்களை கொடுக்கிறார். இந்த மாதம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஓரளவுக்கு வண்டி ஓடும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் கீழே வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துப்போவது பிரச்சனையை தவிர்க்க உதவும். குழந்தைகள் நடத்தியிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. 9இல் இருக்கும் மீனராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னி கேதுவாலும் பிரச்சனைகள் ஏதுமில்லை. கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். அரசமர விநாயகரை வலம் வருவதும் சிவன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 10, 11, 12 மதியம் வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.